Hi, இந்த செஷன்ல நம்ம பார்க்க போற டாபிக் ஜாவா இன்ட்ரோடக்ஷன். ஜாவா அப்படின்னா இட்ஸ் a பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட் அப்படின்னா ஒரு கம்பைல்டு கோடை நம்ம எந்த பிளாட்ஃபார்ம்ல வேணாலும் எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஜாவா கம்பைலர் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோர்ஸ் கோடை பைட் கோடா சேஞ்ச் பண்ணும். அந்த பைட் கோடை நம்ம எந்த பிளாட்ஃபார்ம்ல வேணாலும் நம்ம ரன் பண்ணி அவுட்புட் எடுத்துக்கலாம். இதுதான் பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஜாவா வந்து எந்த கான்செப்ட்ல ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட் ஒன்ஸ் ரன் எனிவேர் இந்த கான்செப்ட்ல தான் ஒர்க் ஆகும். ரைட் ஒன்ஸ் அப்படின்னா ஒன்ஸ் நம்ம ஒரு கோட் எழுதுறோம் அப்படின்னா அந்த கோட்ல சின்னதா ஒரு மாடிஃபிகேஷன் பண்ணி வேற ஒரு அவுட்புட் நம்மளால எடுத்துட்டு வர முடியும். இதுதான் ரைட் ஒன்ஸ் ரன் எனிவேர் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன கோடு கொடுத்துருக்காங்க. பப்ளிக் கிளாஸ் இங்க ரெண்டு நம்பரை நம்ம ஆட் பண்ண போறோம். ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம், அடிஷன் ப்ரோக்ராம். இங்க ரெண்டு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிருக்காங்க. int first is equal to 10, int second is equal to 20 அப்படின்னு ரெண்டு வேரியபிள் ரெண்டு வேல்யூ டிக்ளேர் பண்ணிருக்காங்க. இதை நான் என்ன பண்ண போறேன் பாத்தீங்கன்னா சிம்பிளா ரெண்டு வேல்யூவை ஆட் பண்ண போறேன். ஸோ ஆட் பண்றதுக்கு a plus b அப்படின்னு போடுவோம் இல்லையா, அதே மாதிரி enter two numbers plus first plus second number அப்படின்னு கொடுத்துட்டோம். ஸோ int sum is equal to first plus second அப்படின்னு கொடுக்கும்போது ரெண்டு நம்பரும் ஆட் ஆகி நம்மளுக்கு அவுட்புட்ல கிடைக்கும். இதே நான் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும், இதே ப்ரோக்ராமை நான் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடிஷன் சிம்பிளுக்கு பதிலாக ஸ்டார் போட்டிங்கன்னா நம்மளுக்கு மல்டிப்ளிகேஷன் அவுட்புட் கிடைக்கும். அதே மாதிரி டிவிஷன் பண்ணணும் அப்படின்னா டிவிஷன் சிம்பிள் மட்டும் சேஞ்ச் பண்ணாலே நம்மளுக்கு டிவிஷன் அவுட்புட் கிடைக்கும். இதுதான் ரைட் ஒன்ஸ் ரன் எனிவேர் அப்படின்ற கான்செப்ட்ல தான் ஜாவா ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட் இந்த கோட் வந்து இன்டர்பிரிட்டருக்கு போகும். இன்டர்பிரிட்டர் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன் ஸ்டேட்மெண்ட் அட் எ டைம் அப்படின்னா ஒன் ஸ்டேட்மெண்ட் அட் எ டைம்ல தான் இது ஒர்க் ஆகும். இது எக்ஸிகியூஷன் டைம் வந்து ரொம்ப லெஸ்ஸா இருக்கும். அதனால தான் இன்டர்பிரிட்டர் யூஸ் பண்றாங்க ஜாவால. இது என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை மிஷின் அண்டர்ஸ்டாண்டிங் கோடா சேஞ்ச் பண்றதுக்கு யூஸ் பண்றது தான் இந்த இன்டர்பிரிட்டர். தென் இந்த இன்டர்பிரிட்டர்ல இருந்து தான் ஆப்ரேட்டிங் பிளாட்ஃபார்முக்கு போகும். ஆப்ரேட்டிங் பிளாட்ஃபார்ம் அப்படின்னா என்னன்னா ஆண்ட்ராய்ட், ஒராக்கிள், தென் கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ், இது எல்லாமே தான் ஆப்ரேட்டிங் பிளாட்ஃபார்ம். இப்படிதான் ஜாவா வந்து ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் ஜாவா. இதுல நிறைய ஃபியூச்சர்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் சிம்பிள். சிம்பிள் அப்படின்னா ஈஸியா இருக்கும், நம்ம ஈஸியா லேர்ன் பண்ணிக்கலாம். இதோட சின்டெக்ஸ்லாம் ரொம்ப சிம்பிளா இருக்கும், நம்ம ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் போர்ட்டபிள். போர்ட்டபிள் அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்னேன் ஜாவா பைட் கோட் வந்து நம்ம எந்த பிளாட்ஃபார்ம்ல வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து எந்த இம்ப்ளிமெண்டேஷனும் தேவையில்லை. நெக்ஸ்ட் செக்யூர். ஒரு கோடை வைரஸ் ஃப்ரீ சிஸ்டமா பண்ண முடியும் அப்படின்னா அதுக்கு செக்யூரிட்டி ரொம்ப முக்கியம். ஸோ ஜாவால செக்யூரிட்டி வந்து ரொம்ப ஹையா இருக்கும். oops இது ரியல் டைம் அப்ளிகேஷன்ஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் யூசிங் கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ். நெக்ஸ்ட் டைனமிக். டைனமிக் அப்படின்னா மெமரி மேனேஜ்மெண்ட்காக யூஸ் பண்றது தான் டைனமிக். இது எல்லா ஃபங்க்ஷன்ஸையும் சப்போர்ட் பண்ணும், பிளஸ் டைனமிக் லோடிங் ஆஃப் கிளாஸஸையும் சப்போர்ட் பண்ணும். நெக்ஸ்ட் ரோபஸ்ட். ரோபஸ்ட் அப்படின்னா சிம்பிளா நம்ம ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லலாம். இதுல ஸ்ட்ராங் மெமரி மேனேஜ்மெண்ட் இருக்கும். இதுல லேக் ஆஃப் பாயிண்டர்ஸ் இருக்கிறதால செக்யூரிட்டி ப்ராப்ளம் எதுவும் நம்மளுக்கு சீக்கிரமா வராது. இதுதான் ரோபஸ்ட். ஜாவா எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்றாங்க அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆண்ட்ராய்டில் வெப் டெவலப்மெண்ட்காக யூஸ் பண்றாங்க. ஃப்ரேம் ஒர்க் லைக் ஜாங்கோ, ஸ்ப்ரிங் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பிக் டேட்டால ஹேடூப் ஃபங்க்ஷனுக்காக நம்ம யூஸ் பண்ணலாம். தென் பேங்கிங் ப்ராசஸ்க்காக நம்மளால யூஸ் பண்ண முடியும். தென் ரீட்டெயில் அப்படின்னா எல்லா பில்லிங் ஃபங்க்ஷன்ல நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டாக் மார்க்கெட்ல நம்மளால யூஸ் பண்ண முடியும். தென் லாஸ்டா சயின்ஸ் அண்ட் ரிசர்ச்ல நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் யூசேஜ் ஆஃப் ஜாவா. நெக்ஸ்ட் ஜாவா வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டெவலப்பர் கோடை ரைட் பண்ணுவாங்க. அந்த கோடு வந்து எப்படி கம்பைல் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாவா கம்பைலர்ல கம்பைல் ஆகும்.
தென் அதை எப்படி ஜென்ரேட் பண்ணுவாங்க அப்படின்னா யூசிங் பைட் கோட் யூஸ் பண்ணி அதை ஜென்ரேட் பண்ணிக்கலாம். தென் பைட் கோடை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜேவிஎம் அப்படின்னா ஜாவா விர்ச்சுவல் மிஷின் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதுக்காக நம்ம யூஸ் பண்றோம்னு பார்த்தீங்கன்னா எந்த பிளாட்ஃபார்ம்ல வேணாலும் நம்மளுக்கு எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி அந்த பிளாட்ஃபார்ம்ல நம்மளால ரன் பண்ணிக்க முடியும். தென் லாஸ்டா தான் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்க்கு போகும். இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் போனீங்க அப்படின்னா ஜேடிகே ஃபைல் நம்ம டவுன்லோட் பண்ணணும். அதுக்கப்புறமா தான் எக்லிப்ஸ் நம்ம டவுன்லோட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஜேடிகே டவுன்லோட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அதுல ஃபர்ஸ்ட் லிங்க் நம்ம கிளிக் பண்ணணும். ஜாவா எஸ்இ அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணீங்கன்னா ஜேடிகே டவுன்லோட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கிடைக்கும். அதை அகைன் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டேப்லெட் காலம் ஓப்பன் ஆகும். அதுல 64 பிட் அப்படின்றத நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். விண்டோஸ் 64 அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணீங்கன்னா லைசன்ஸ் அக்செப்ட் பண்ணதுக்கு அப்புறமா டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா கீழே டவுன்லோட் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதில் வியூ டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் ஆன ஃபைல்ஸ் எல்லாமே காட்டும். அதை ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணி ரன் கொடுத்தீங்க அப்படின்னா இன்ஸ்டாலேஷன் ஆக ஸ்டார்ட் ஆகும். இதில் நெக்ஸ்ட் கொடுக்கணும். அகெயின் நெக்ஸ்ட் கொடுத்தோம் அப்படின்னா இன்ஸ்டால் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ நம்மளோட ஜேடிகே ஃபைல் இப்போ டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம எக்லிப்ஸ் டவுன்லோட் பண்ணணும். இதில் க்ளோஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஜேடிகே ஃபைல் டவுன்லோட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் எக்லிப்ஸ் டவுன்லோட் அப்படின்னு கொடுக்கணும். இதுல ஃபர்ஸ்ட் லிங்கை நம்ம கிளிக் பண்ண போறோம். எக்லிப்ஸ் டவுன்லோட் த எக்லிப்ஸ் ஃபவுண்டேஷன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணீங்கன்னா கீழே டவுன்லோட் 64 பிட் அப்படின்றது நம்மளுக்கு காட்டும். அதில் கிளிக் பண்ணுங்க. அதில் டவுன்லோட் நீங்கள் கொடுத்தீங்கன்னா கீழே டவுன்லோட் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இதை ரன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ நம்ம இப்போ யூஸ் பண்ண போகிறது என்னன்னா எக்லிப்ஸ் ஐடிஇ ஃபார் என்டர்பிரைஸ் ஜாவா டெவலப்பர். அதை கிளிக் பண்ணீங்கன்னா இன்ஸ்டால். இல்லை லைசன்ஸ் கேட்கும், லைசன்ஸை அக்செப்ட் பண்ணிடுங்க. இன்ஸ்டால் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ நம்மளோட எக்லிப்ஸ் இப்போ இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கு. இதில் அகெயின் லைசன்ஸ் அக்செப்ட் பண்ண சொல்லி கேட்கும். இதில் 3 செக் பாக்ஸ் இருக்கு. அந்த 3 செக் பாக்ஸுமே கிளிக் பண்ணிக்கோங்க. 1 2 ஏதாவது நீங்கள் ஒரு செக் பாக்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணல அப்படின்னாலும் உங்களுக்கு அக்செப்ட் லைசன்ஸ் வராது. ஸோ 3 செக் பாக்ஸுமே நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த ஆப்ஷன் எனேபிள் ஆகும். இப்போது அக்செப்ட் லைசன்ஸ் அதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளோட எக்லிப்ஸ் வந்து இன்ஸ்டால் ஆகிடும். லான்ச்சை கிளிக் பண்ணீங்கன்னா இன்ஸ்டாலேஷன் முடிஞ்சுது. இப்போ எக்லிப்ஸ் ஓப்பன் ஆக போகுது.
இங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபைலில் போய் நம்ம ஒரு ப்ராஜெக்டை க்ரியேட் பண்ணணும். அதுக்கு ஃபைல், நியூ, இல்லை நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் நம்ம ப்ராஜெக்ட் அப்படின்றத கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிங்கன்னா ஜாவா ப்ராஜெக்ட், நம்ம இப்போ ஜாவா ப்ராஜெக்ட் தான் பண்ண போகிறோம். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ப்ராஜெக்ட் நேம் கேட்கும். ப்ராஜெக்ட் நேம் எப்பயுமே கேபிட்டல் லெட்டரில் தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் லெட்டர் நம்ம கொடுக்கறது கேபிட்டல் லெட்டரில் தான் கொடுக்கணும். ஸோ நான் இங்கே பிரியா அப்படின்ட்டு கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் ஃபினிஷ். இதில் வந்து மாடியூல் க்ரியேட் பண்ணணுமா அப்படின்னு கேட்கும். மாடியூல் க்ரியேட் பண்ண வேண்டாம். ஸோ இதுக்கும் நோ கொடுத்துக்கோங்க. அந்த ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா சோர்ஸ் ஃபைல் நம்மளுக்கு காட்டும். கீழே எஸ்ஆர்சி அப்படின்னு காட்டுது இல்லையா, அதை ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா அதில் நியூ கிளாஸ். ஸோ இப்போ நம்ம ஒரு கிளாஸை கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ கிளாஸோட நேம் என்னன்றதை நம்ம செலக்ட் பண்ணணும். கிளாஸோட நேம் எது வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். கொடுத்ததுக்கு அப்புறமா ஃபினிஷ் கொடுத்துக்கோங்க. இதில் நான் ஃபர்ஸ்ட் ஒரு ப்ரோக்ராமை ரன் பண்ணி காட்டுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஹலோ வேர்ல்டு அப்படின்ற ப்ரோக்ராம் நான் இப்போ உங்களுக்கு ரன் பண்ணி காட்டுறேன். ஸோ system.out.println அப்படின்னு கொடுத்துட்டு அதில் டபுள் கோட்ஸ்குள்ளே ஹலோ வேர்ல்டு அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அவுட்புட்டில் ஹலோ வேர்ல்டு அப்படின்றது நம்மளுக்கு அவுட்புட்டாக கிடைக்கும். இதை எப்படி ரன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹலோ வேர்ல்டு இருக்கு இல்லையா, அதை அங்கே கர்சர் வச்சுட்டு ரைட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ரன் ஆஸ் ஜாவா டெவலப்பர், ஜாவா அப்ளிகேஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஓகே கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு கீழே அவுட்புட் கிடைக்கும். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா ஹலோ வேர்ல்டு அப்படின்ற அவுட்புட் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இப்படி தான் ஜாவா இன்ஸ்டலேஷன் பண்ணணும்.